தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகள் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும். எனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற தகவல், நாகப்பட்டினம் நகரத்தில் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் சிலிண்டர் வாங்கட்டலாம் சொல்லி 300 பணம் தரம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி மக்கள் பெரும் கூட்டமாக 2 சென்டரில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதி அப்பட்டமாக மீறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் புகார் கொடுக்க இருக்கிறார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தலை ஒரு ஜனநாயக முறையில் நடத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு. மோடியின் உத்தரவுக்கோ அடிபணிய வேண்டிய அவசியமில்லாத அமைப்பு. ஆனால் நடைமுறை மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளில் இதுவும் ஒன்று. தேர்தல் தேதிகளே பிரதமரை கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்வது என்பது இதுவரையில் இல்லாத நடைமுறையாகும். ஆக தேர்தல் ஆணையம் முழுக்க மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் 1974ஆம் ஆண்டு கட்சித்தீவு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது இலங்கை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு பேசுகிற பிரதமர் பாஜகவினர் கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் மீட்டிருக்கலாமே. 10 ஆண்டு காலம் யாருக்கு பேன் எடுத்துக்கிட்டு இருந்தார் மோடி? 10 ஆண்டு காலத்தில் மீட்டு முடிச்சிருக்கலாம்ல. அதை செய்யாமல் இப்பொழுது அதை பறிகொடுத்து விட்டார்கள் என்று பேசுவது மலிவான முறையில் வாக்குகளை பெறுவதற்குரிய மிக மோசமான முறையாகும். இத்தகைய பிரச்சாரங்களின் மூலமாக மோடி வாக்குகளை பெற்றுவிட முடியாது. மோடி அம்பலப்பட்ட அம்மனமாக நிற்கிறார். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் ரூபா வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்கிற வாக்குறுதி, விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதி, தொழிலாளர்கள் கொடுத்த வாக்குறுதி, மீனவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதனையும் நிறைவேற்றவில்லை. மாறாக மதத்தை நம்பி, ஜாதியை நம்பி, கடவுளை நம்பி, கடவுள் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு தேர்தல் களத்தில் மக்களுக்கு இருக்கிற கடவுள் மீது இருக்கிற பக்தி, மதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை, இவைகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க முயற்சிக்கிறார். அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெல்லும். அதே போல் தமிழ்நாட்டில் வேலூர் உள்பட, பாண்டிச்சேரி, புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். வேலூர் எதிர்த்து நிற்கிற கூட்டணி ஒன்று நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று கள்ள கூட்டணி. இந்த 2 கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்கள், புதுச்சேரி மக்கள் நிராகரிப்பார்கள். நன்றி, வணக்கம். சார், இப்போ அமீர் வந்து இடி மறுபடியும் அந்த எலெக்ஷன் டைம்ல வர சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு. அதை பற்றி தேர்தல் பிரச்சாரத்திற்கு மோடி அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். போதைப்பொருள் இறக்குமதியாவது குஜராத்தில் இருந்து இறக்குமதியாக தான் இந்தியா பூரா விநியோகம் செய்யப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். முதல்ல அங்கே தடுத்து நிறுத்தினால முடிஞ்சு போச்சு. எரியிற நெருப்பை இழுத்தா கொதியை நின்று போயிடும்னு சொல்கிறது மாதிரி குஜராத்தில் இறக்குமதி ஆகிற அந்த போதைப் பொருளை தடுத்து நிறுத்தினாலே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் போதைப்பொருள் விற்பனை ஆகாது. இன்றைக்கு போதைப் பொருளை காரணம் காண்பித்து அதை ஒரு அரசியலாக்கி அரசியல் பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்று விடலாம் என்கிற நப்பாசையில் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இன்னைக்கு வணிக சிலிண்டர் மட்டும் ஒரு 30 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. வணிக சிலிண்டர் 30 ரூபாய். அதான் சிலிண்டர் விலை, வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 410 ரூபாய் இருந்தது, 1200 ரூபாயை உயர்த்திட்டு இப்போ 100 ரூபா குறைச்சாங்க. அதே மாதிரி வணிக சிலிண்டரு சென்ற 10 நாளுக்கு முன்பு விலையை ஏற்றினாங்க, இப்போ திரும்ப விலையை குறைக்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறத்தாழ சம அளவுக்கு வந்து விட்டது. பெரிய வித்தியாசம் இல்லாமல் சம அளவுக்கு வந்து விட்டது. அது விலை ஏறிக்கொண்டே இருந்தது. அது ஏறிய பொழுதெல்லாம் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் எண்ணெய் நிறுவனங்கள் தீர்மானிக்கின்றன என்று கூறிய ஒன்றிய அரசாங்கமும் மோடியும் தற்பொழுது 2 ரூபாய் லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கிறோம், எண்ணெய் நிறுவனங்களுக்கு நாங்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது உத்தரவு பிறப்பிப்பதற்கான அதிகாரம் மோடி சர்க்காருக்கு இருக்கிறது என்று சொன்னால் விலை ஏறுகிற பொழுது இல்லாமல் எங்கே போனது? ஆக தேர்தலுக்காக விலைகளை குறைத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற ஒரு நப்பாசியில் இவையெல்லாம் செய்கிறார்கள். மக்கள் ஒன்றும் ஏமாந்தவர்கள் அல்ல.
நேற்று என்ன பண்ணார் மோடிங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இன்றைக்கு இவர் போடுகிற அந்த நாடகங்களில் கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். அதே மாதிரி மீனவர்கள் நலன்ல வந்து திமுக அரசுக்கு அக்கறை இல்லை. திமுக வந்து இரட்டை வேடம் போடுது. திமுகவும் காங்கிரஸும் வந்து வாரிசு அரசியலை பண்ணுதுன்னு இன்னைக்கு மோடி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய எக்ஸ்போல கடுமையாக விமர்சனித்து திமுகவை டார்கெட் பண்றாரு. அவர் இந்தியாவில் எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எந்த கட்சிகளுமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் காங்கிரஸினுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபா அவதாரம் போட்டிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 15 கோடி ரூபா அவதாரம், வருமான வரித்துறையும் அவதாரம் போட்டிருக்கிறாங்க. ஆக எல்லா கட்சிகளையும் முடக்கி விட வேண்டும் என்பது அவர் இதுக்கு முன்னாடியே சொன்னார். தேர்தலுக்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னாரு. இது அகம்பாவத்தின் உச்சம். எந்த ஒரு அரசியல் தலைவரும் இன்னொரு கட்சியை வந்து இருக்காது, அது அழிந்து போய்விடும், அழித்து விடுவேன் என்று சொல்வது அகம்பாவத்தின் உச்சம். அகம்பாவத்தின் அடிப்படையில் மோடி பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய கட்சியில் எத்தனை பேருக்கு வாரிசுகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்கன்னு அந்த முதல்ல அவர் கணக்கை பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, நாட்டில் வாழுகிற 140 கோடி மக்களும் எனது குடும்பம் அப்படிங்கிறாரு. முதல்ல அவருடைய மனைவியோடு சேர்ந்து வாழுவதற்கு முயற்சி பண்ணட்டும். சொந்த மனைவியோடு வாழ தெரியாதவன், வாழ முடியாத மனிதன் 140 கோடி மக்களும் எனது குடும்பம்னு சொல்வதற்கு என்ன யோக்கியதை, என்ன அருகதை இருக்கிறது?